வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 300 பவுன் நகை கொள்ளையிட்டு கொழும்பில் தலைமறைவு, சிக்கிய நபர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை குளிரூட்டப்பட்ட ரயில் சேவை. மின் கட்டணம் தொடர்பில் எடுக்கப்பட்ட இறுதி முடிவு. மீண்டும் மிரட்டவுள்ள மழை, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. வைத்தியசாலையில் இருந்து அகற்றப்படும் இயந்திரத்திற்கு பிரியாவிடை, கண்கலங்கி நின்ற வைத்தியர்கள். மட்டக்களப்பில் கேரள கஞ்சாவுடன் 17 வயது சிறுவன் கைது. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 300 பவுன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்டகாலமாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பெருமளவு நகைகள், ஆவணங்கள், திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், கைக்குண்டு என்பனவும் சந்தேக நபரிடமிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம், கோப்பாய், மானிப்பாய், சுன்னாகம் ஆகிய பகுதி போலீஸ் பிரிவுகளில் கடந்த 2 வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்டகாலமாக தேடப்பட்ட புங்குடுதீவைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்த போது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 90 பவுண்ட் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பைச் சேர்ந்த 3 பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைதான பிரதான சந்தேக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை எதிர்வரும் 30ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படவுள்ளது. இதுவரை காலமும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் சேவையினை வழங்கி வந்த கடுகதி ரயில் தற்போதைய பாடசாலை விடுமுறை மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக தனது சேவையினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட புகையிரதமானது 11:15 மணிக்கு யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தை வந்தடையும். பின்னர் காங்கேசன் துறையிலிருந்து மதியம் 12:34 தனது சேவையை ஆரம்பிக்கும் புகையிரதம் இரவு 7:20 மணிக்கு மீண்டும் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தை சென்றடையும். யாழ்ப்பாணத்திலிருந்து பயணிக்கும் புகையிரதம் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தில் தனது பயணத்தினை நிறைவு செய்கின்றது. எனினும் கல்கிசை வரை பயணம் செய்யும் பயணிகள் புறக்கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து மற்றொரு வாகனத்தின் ஊடாக பயணத்தினை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபையானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளமைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நீர்மின் உற்பத்தி உயர்மட்டத்தில் இருக்கும் பின்னணியில் ஏன் மக்களுக்கு அதன் பலனை பெற்றுத்தர முடியாது என்பதை அதிகாரிகள் விளக்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை திருத்தும் கொள்கையின்படி இந்த ஆண்டு 2 முறை மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த அக்டோபரில் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட இருந்த போதிலும் அது டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இறுதியில் இலங்கை மின்சார சபையின் மின் கட்டணத்தை 6% முதல் 11% வரை குறைக்கும் முன்மொழிவை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்தது. தற்போதுள்ள நிலவரத்தை பொறுத்து மின் கட்டணத்தை அதிக சதவீதத்தில் குறைக்கலாம் என்று குறிப்பிட்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறித்த முன்மொழிவை நிராகரித்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை திருத்தாமல் தொடர்ந்தும் பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபையானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் நேற்று மீண்டும் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்தது. இது தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வினவிய போது மின்சார கட்டணத்தை திருத்தினால் 1.02% என்ற குறைந்த சதவீதத்தில் செய்யலாம் என மின்சார சபை தெரிவித்துள்ளது.
எவ்வாறாயினும் மின் கட்டணத்தை திருத்தாமல் இருப்பதற்கு மேற்கொண்ட யோசனைக்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த காலத்தில் பெய்த கனமழையால் நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்திருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி நீர்மின் உற்பத்தி 56% காணப்பட்டது. எவ்வாறாயினும் மின்சார சபையின் முன்மொழிவு தொடர்பான தனது நிலைப்பாட்டை எதிர்வரும் வருடம் ஜனவரி 3ஆம் வாரத்திற்குள் அறிவிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடும் மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு இன்று பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகம் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நேற்று காலை 8:30 மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது. இது டிசம்பர் 11ஆம் திகதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்படி கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மிக பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதுடன் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி தேசிய வைத்தியசாலையில் 18 வருடங்களாக சேவையில் இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரத்திற்கு வைத்தியசாலை தரப்பினர் கண்கலங்கி பிரியாவிடை வழங்கியுள்ளனர். இந்த பிரியாவிடை நிகழ்வு நேற்று முன்தினம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கு குழுமியிருந்த வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் அனைவரும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தின் மீது மலர்கள் வைத்து பிரியாவிடை வழங்கியதுடன் அங்கு உரையாற்றிய வைத்தியர்கள் உள்ளிட்ட சிலர் கண்கலங்கி தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். 18 வருடங்களாக லட்சக்கணக்கான நோயாளர்களுக்கு அளப்பரிய சேவையாற்றிய குறித்த சிடி ஸ்கேன் இயந்திரம் ஆயிரக்கணக்கான மருத்துவ மாணவர்கள் தமது தொழில்சார் அறிவை பெறுவதற்கு உதவியுள்ளது. 2006ஆம் ஆண்டு கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த ஸ்கேன் இயந்திரம் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கண்டி தேசிய வைத்தியசாலையை நோக்கி வரும் நோயாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியுள்ளது. பல வருடங்களாக இயங்கிய இந்த இயந்திரத்தை தற்போது அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக மரியாதையுடனான பிரியாவிடை வழங்குவதற்கு தாம் தீர்மானித்ததாகவும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் கதிரியக்க நிபுணர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி ஒரு சிறந்த இயந்திரத்தை இங்கிருந்து அகற்றும் போது தமக்கு மாத்திரம் அல்லாமல் இந்த இயந்திரத்தின் சேவை அறிந்த இங்கு பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் அனைவருக்கும் வேதனையான ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் 17 வயது சிறுவன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீடு ஒன்றை முற்றுகையிட்ட விசேட அதிரடிப்படையினர் பெருமளவிலான ஹெரோயின் மற்றும் கேரள கஞ்சாவுடன் குறித்த சிறுவனை நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர். இதன்போது கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து வீடு ஒன்றை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்ட போது தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்களை சிறுவன் வீசியதாக போலீசார் கூறியுள்ளனர். இதில் 10 கிராம் 950 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பொதி செய்யப்பட்ட 650 மில்லிகிராம் கொண்ட 5 பக்கெட் கேரள கஞ்சாவும் மீட்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் சான்று பொருட்களுடன் சிறுவனை போலீசில் ஒப்படைத்துள்ளதாகவும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.